தோழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் மறுபடியும் நம்ம விஜயை பற்றி தான் பேச போகிறோம். ஆக்சுவலி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது விஜயுடைய மனைவி அவங்க விவாகரத்து கோரி டிவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் ஒன்று போடுறாங்க கோர்ட்டில். அதில் ஒரு 5 முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு விஜயுடைய மனைவி அப்படின்ற உரிமையில் எனக்கு சில வசதிகள் செஞ்சு தரணும். நான் லண்டன் சிட்டிசன் நான், அதனால் இந்தியாவில் தங்கி இந்த கேஸை முடித்து இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணுற வரைக்கும் எனக்கு ஒரு 5 கோரிக்கைகள் இருக்குது, அது விஜய் மூலம் பெற்றுத்தரணும் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் போடுறாங்க. அடுத்து அண்ணன் விஜய் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், யாரை சம்மந்தப்படுத்தி பரபரப்பாக பிஜேபியினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்லியிருந்தார், குற்றச்சாட்டு சொல்லியிருந்தார். முதல்ல அந்த அம்மா வீட்டிலேருந்து வெளியில் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்படி தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற தமிழர்கள் எல்லாமே ஒரு வதந்தி பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த விஷயத்தை இன்னும் பெருசாக்கணும், தமிழ்நாடு ஃபுல்லாக பரபரப்பாக பேசணும் அப்படின்ற ஒரு தற்குறித்தனமாக இல்லைன்னா ஒரு ஆணவத்தில் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ரிசப்ஷனுக்கு கூப்பிட்டு போகிறாரு அந்த நடிகையை. அப்போது இதை கண்டித்து நான் ஒரு வீடியோ போட்டேன். உங்களுக்கு அரசியலில் மெச்சூரிட்டி இல்லை, நீங்கள் என்ன வேணால் செய்ய முடியாது. அப்போது ஒரு அரசியல் ரீதியாக நீங்கள் மக்களை கவரணுன்னு சொன்னால் பல திட்டங்களை அறிவிங்க, மேடையில் பேசுங்க, அங்கே தவறு பண்ணுங்க, தொண்டரை அழிங்க, தொண்டரை திட்டுங்க, என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் பொது வாழ்க்கை அப்படின்னு வரும்போது உங்களுடைய நிறைய விமர்சனம் பண்ணுவாங்க. இதில் உங்களுக்கு நெகட்டிவ் வந்ததுன்னா கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்து 1970 80 எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இருந்த உறவை தமிழ்நாட்டு மக்கள் அங்கீகரித்து அவங்கள எந்த விமர்சனம் பண்ணாமல் ரிசீவ் பண்ணிக்கினாங்க. அந்த மாதிரி இப்போ கிடையாது. இப்போ இந்த மாதிரி வேலைலாம் நீ எவ்வளோ பெரிய இவனாக இருந்தாலும் உனக்கு இதெல்லாம் இப்போ கிடையாது. உன்னை பர்சனல் லைஃப்பை கட்டாயம் இது பண்ணுவாங்க இப்படின்றத பேசியிருந்தேன். அடுத்து உடனே என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 2 நாள் கழிச்சு அடுத்த நாள் நான் வீடியோ போட்ட அடுத்த நாள் ஒரு மகளிர் தினம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி மகளிருக்கு ரொம்ப திட்டங்களெல்லாம் அறிவிக்கிறாரு. அப்போ திட்டங்களெல்லாம் அறிவிக்கிறப்போ அவங்க ஒய்ஃபை பற்றி ஒரு விஷயம், அதாவது என்னால் நீங்கள்லாம் ஹர்ட் ஆகுறீங்க, அது பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது, அப்படி ஹர்ட் ஆகிறவங்களுக்கு அந்த விஷயம் அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது அப்படின்றார். இப்போது ஒர்த்து இல்லை அப்படின்ற விஷயத்த எப்படி புரிஞ்சுக்கிறது ஆடியன்ஸ் மக்கள்? ஒர்த்து இல்லைன்னா நீங்கள் 25 வருஷத்துக்கு மேலே குடும்பம் நடத்துறது ஒர்த்தே இல்லைன்னு எடுத்துக்க முடியுமா? அதுக்கப்புறமா 2 பசங்க இருக்கிறாங்க, அவங்க உங்கள் மூலமாக 2 பசங்க இன்னைக்கு இருக்கிறாங்க, அவங்க ஒர்த்து இல்லைன்னு எடுத்துக்க முடியுமா? இப்படி விஜயுடைய ரசிகர்களே நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஆனால் விஜய் பற்றி மட்டும் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விஜய் தொடர்ந்து இதே மாதிரி கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்போது இந்த மாதிரி கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தால் இவரை நம்பி இவர் பின்னாடி பல கோடி பேர் இருக்கிறாங்க இளைஞர்கள். அப்போது அவங்கள ஒரு 2 பேராவது நம்ம திருத்தணும் அப்படின்ற ஒரு பொது நல நோக்கத்தோடு இந்த வீடியோவை நான் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் யூடியூப்பில் அதாவது விஜயும் அந்த நடிகையும் அந்த ரிசப்ஷனுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு வீடியோ போட்டேன். அதை போட்டு அடுத்து ஒரு 6 மணி நேரம் கிட்ட எனக்கு ஒரு டைம் கிடச்சிது ட்ராவல். அப்போ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறப்போ எனக்கு வேறு டைம் பாஸ் இல்லாதனால ஃபோனை தள்ளிக்கிட்டே இருந்தப்போ பல பேர் ரீல்ஸில் ஒரு 5 நிமிஷம் ரீலு, ஒரு 3 நிமிஷம் ரீலு, 2 நிமிஷம் ரீலில் ரொம்ப நல்லா படித்த ரொம்ப நாலேஜபிளில் சயின்ஸ் தெரியும், அவங்களுக்கு கெமிஸ்ட்ரி தெரியும், சுற்றி இருக்கிற விஷயங்கள்லாம் தெரியும். ஆனால் பேசிக்காக ஒரு விஷயம் மட்டும் தெரிய மாட்டேங்குது. இந்த நாடு ஒரு சட்டத்தின் நாடு. இது சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமந்தான். தற்குறித்தனமாக உங்களுக்கு வேணும்னா விஜய் பெரிய மெசையாவோ இல்லை காந்தியாவோ இல்லை இயேசுவாவோ அவர் வானத்தில் குச்சா மாதிரி தெரியல. ஆனால் சட்டத்துக்கு முன்னாடி இவர் சாதாரண ஒரு மனிதன். அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் அந்த வீடியோ பண்ணுறேன். பல பேர் ஒரு சில விஷயத்தை முன்னிறுத்தினாங்க. நான் ஒரு 20 வீடியோ சேவ் பண்ணி வச்சுருந்தேன். இவ்வளோ படித்த மாதிரி இருக்குது இந்த பிள்ளைங்கள்லாம், ஏன் இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக இருக்குதுங்க, இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும். முக்கியமாக ஒரு 3-4 பாயிண்ட், அதாவது இவங்க சொல்கிற விஷயத்துக்காக பதில் சொல்லணும். இவர் என்ன பண்ணுறாருன்னா அடுத்து கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. எனக்கும் வேறு விஷயத்த பேசணும்,
வேற முக்கியமான விஷயத்த பற்றியெல்லாம் பேசணும்னு ஆசை. ஆனால் இவ்வளவு கோடி இளைஞர்களை வந்து இந்த விஜய் பின்னாடி, இந்த தற்குறி தலைவன் பின்னாடி போகிறது வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் ஒருவேளை இந்த வீடியோ தான் இப்போதைக்கு விஜயை பற்றி பேசுகிற கடைசி வீடியோவோ இருக்குன்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அடுத்தடுத்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம பேசணும். எனக்கு வியூஸ் வருது, வியூஸ் வரல, அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை. என் மைண்டுக்கு பட்ட விஷயத்த நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். அப்போது இந்த விஷயத்தில் இன்னைக்கு ஒரு பல தற்கூரிக்கு தம்பிகள் வந்து அவங்க மேலே இருக்கிற அக்கறையினால இந்த ஒரு அவங்க பொதுவாக குற்றச்சாட்டு, அதாவது விஜயனுடைய விஷயத்தில் டிஎம்கே மேலேயும் அதுக்கப்புறமா மீடியா மேலேயும் பல விமர்சனங்களை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அவங்க மனைவி மேலேயும் பல விமர்சனங்களை பண்ணியிருக்கிறாங்க. அதில் முக்கியமாக ஒரு 3-4 விஷயத்த நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இது தாண்டா உண்மை தற்கூரி பசங்களா அப்படின்னு சொல்ல ஆசைப்படுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல அறிவாளி தற்கூரிகள் வந்து என்ன பேசி வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸு, நிறைய லைக்கு, பல ஷேர்ஸு இப்படியெல்லாம் போகிறத பார்க்கும்போது இவனுங்களுக்கு கட்டாயம் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் ஆக்சுவலி விஜயுடைய பர்சனல் இது அப்படின்றாங்க. விஜய் வந்து பர்சனலாக அவர் என்ன வேணா பண்ணுவார், அவரு முதலமைச்சராகி என்ன மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுறாரு அதை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன மாதிரியான ஒரு கேவலமான வாதம் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது விஜய் வந்து ஒரு சினிமா நடிகராகவோ இல்லை ஒரு ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிற ஊழியராகவோ இருந்திருந்து அவங்களுக்கு நீங்கள்லாம் சொந்தக்காராக இருந்திருந்தா இது ஒரு மேட்ரே கிடையாது. ஏன்பா அவர் பர்சனல்ப்பா, அவருடைய பர்சனலில் அவர் என்ன வேணால் பண்ணிக்கிறாரு அப்படின்னு நம்ம விட்டுடலாம் லைட்டாக. ஆனால் பொது வாழ்க்கைன்னா அரசியலுக்கு வந்த பிறகு விஜய் மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு இப்போதான் வந்து ஒரு அடி எடுத்து வைக்கிறாரு. இவ்வளவு ஃபேன்ஸ் பேஸ் இருக்கு, இவ்வளவு தற்குறித்தனமாக அவர் போனால் வண்டி பின்னாடியே போய் கீழே வந்து சாவறதுக்கும் ரெடியாக இருக்கிற பல பேர் இருக்கிறாங்க. அப்போது நான் மனைவியாகவே நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அண்ணனுக்கு மனைவியாகவே வந்துடுவேன்றாங்க. இது எப்படி இந்த உறவு பாருங்க, எனக்கு புரியல. அப்போது இந்த மாதிரி ஒரு கிறுக்குத்தனமாக பல கோடி மக்களை வந்து ஃபேன்ஸ் பேஸாக வச்சுன்னு இருக்கிறவர் அடுத்து ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையில, இன்னைக்கு இருக்கிற மிக மோசமான அரசியல் சூழ்நிலையில, ஏன்னா பிஜேபி எஸ்ஐஆர் கொண்டு வர்றாங்க, இப்படி ஏதோ ஒன்று நடந்து விஜய் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா அவருடைய பர்சனல்ல என்னென்ன பண்ணாரோ அந்த விஷயத்தை தன்னுடைய தொண்டர்களுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணுவார். என்னன்னா குற்றச்சாட்டு, அவங்க ஒய்ஃப் வந்து சொல்றாங்க, இது எனக்கு குடும்ப வன்முறை நடக்குது, எனக்கு அவங்க வந்து ஒரு கோவிட்ல குவாரண்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி வீட்டில் தனிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இது எவ்வளவு வந்து ஒரு மனசு வந்து ஒரு சஃபகேஷன் இருக்கும், ஒரு புழுக்கம். அப்போ ஒரு பெண்ணு 25-26 வருஷம் அவங்க கூட வாழ்ந்த பெண்ணுக்கு உனக்கு லீகலா பிரியணும்னா லீகலா பேசி முடிச்சிடணும். நீ எவ்வளவு பெரிய ஆளான இரு. அப்போ உன்னுடைய பிரச்சனையை வந்து பர்சனல் வெளியில் தெரியும் போது கட்டாயம் விமர்சனம் பண்ணதான் செய்வாங்க. அப்போ உங்க மைண்டுக்குள்ளே நீ வந்து ஒரு பெரிய ஆளு, நீ வந்து ஒரு மெசையா, நீ வந்து ஒரு காந்தி அப்படின்னு உங்க ரசிகர்களுக்கு வேணும்னா தோற்றம் இருக்கலாம். ஆனா சட்டத்துக்கு முன்னாடி நீ வந்து ஒரு கணவன், அதாவது அந்த மனைவிக்கு நீ கணவன், அந்த பிள்ளைகளுக்கு நீ வந்து தகப்பன், அவ்வளவுதான் மேட்ரு. அப்போ மற்றவங்க, அதாவது சாதாரணமா ரோடு ஓரத்தில் கூலி தொழிலாளி என்னென்ன அவங்களுக்கு வந்து இந்த சட்டம் வந்து தண்டிக்குமோ அதே தான் உங்களுக்கும். ஆனா நீங்க இன்ஃப்ளூயன்ஸ்ல என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனா சட்டம் என்ன சொல்லுது, உனக்கு சட்டத்தின்படி அந்த மனைவிக்கு நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும். அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னு சொன்னா, பொதுவெளியில எனக்கு பின்னாடி வந்து பல ரசிகர்கள் இருக்கிறாங்க, அதுக்கப்புறமா பிஜேபி இருக்குது, அந்த நினப்போட அந்த மமதையோட நீங்க இந்த மாதிரி வேலை பண்ணும்போது மிச்சம் இருக்கிற டிஎம்கேவில் அதுக்கப்புறமா விசிகாவில் இந்த மாதிரி பல மக்கள் வந்து விமர்சனம் பண்ணதான் செய்வாங்க. அதை தற்கூரி அந்த ரசிகர்களும் தொண்டர்களும் ஏற்றுக்கு தான் ஆகணும். பர்சனல்ன்றது உங்களுக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் பாத்ரூம் போகிறதும் நீங்கள் பெட்ரூமில் படுக்கிறதும் மட்டும்தான் உங்களுடைய பர்சனலை தவிர வெளியில் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பர்சனலே கிடையாது. கத்திரிக்காய் முத்தனா கடத்தெருவுக்கு வந்து தான் ஆகும். நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க, பல தலைவர்களுக்கு வந்து 2 பொண்டாட்டி இருந்தது, 3 பொண்டாட்டி இருந்தது, இந்த மாதிரி விஷயம்லாம் பேசுகிறாங்க. ஆனால் ஒன்று மட்டும் அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க, விஜயுடைய மனைவி மாதிரி இவங்க லீகலாக எனக்கு இந்த உரிமைகள் வேணும்னு சொல்லி பல தலைவர்களுடைய 2வது மனைவியோ 3வது மனைவியோ சொன்னதே கிடையாது. ஆனால் ஒருத்தர் மட்டும் சொல்லியிருக்காங்க, அவருக்கு வந்து 8% வாக்கு இருக்குது. அந்த அதிபர், உங்களுக்கு தெரியும், நம்ம நொன்ன சீமா, அந்த அதிபருடைய பொது வாழ்க்கை இப்படி தான் வந்து காரி மூஞ்சுது, உங்களுக்கே தெரியும். அப்போ நெக்ஸ்ட் வந்து இவர்
அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அடுத்து வந்து நான் தான் முதலமைச்சர் ஆகணும், நான் தான் அதிபர் ஆகணும்னு சொல்கிறவங்களுடைய யோகிதை இந்த மாதிரி தான். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, பர்சனல்ன்றது உங்களுக்கு கிடையாது. உங்கள் பர்சனலை நீங்கள் பர்சனலாக எல்லா விஷயத்தையும் தீர்த்துட்டு நீங்கள் வெளியில் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது பிரச்சனையே கிடையாது. நீங்கள் 2 இல்லை 3 இல்லை எத்தனை ஒய்ஃப் ஆனால் நீங்கள் வந்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது, அவ்வளோதான். நான் ஒரு யூடியூபர், எனக்கே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இப்போ நீ இவ்வளோ பேசுறியாடா, உன் மேலே வந்து இந்த பொண்ணு இந்த மாதிரி பிரச்சனை சொல்லியிருக்காடா அப்படின்னு கேட்டால் அதுக்கான நான் பதிலை சொல்லி தான் ஆகணும். ஏங்க எனக்கு என்ன சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க, எனக்கு வந்து ஒரு இதுவே இல்லை. அப்போ நான் இந்த மாதிரி நினச்சி நான் வேற விதமாக பண்ணால் அது எனக்கான ஒரு அறமே கிடையாது, தர்மமே கிடையாது, நியாயமே கிடையாது. முதல்ல இந்த லூசு தற்குறி பசங்க இதை புரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயத்துக்கு போகலாம். இன்னொன்று விஷயம் என்னன்னா, சன் டிவி தொடர்ந்து வந்து இவருடைய விஷயத்தை பற்றியே வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வேற பிரச்சனையே இல்லையா? அப்போ இந்த திமுகவுக்கும் சன் டிவிக்கும் வேற பிரச்சனையே இல்லையா? இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. பொதுவா இப்போ வேணுமுன்னே வந்து இந்த விஷயத்த பரபரப்பாக்குறாங்க, அவரை வந்து அரசியல் ரீதியா வந்து தாக்குறாங்க இப்படின்னு பேசுறாங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ விஜய் வந்து என்ன சாதிச்சிட்டாருன்னு சொல்லி, அவர் வந்து என்ன மாதிரியான உழைப்பை வந்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்துட்டாருன்னு சொல்லி பல நியூஸ் சேனல்ஸ், இங்கிலீஷ் சேனல்ல இருந்து தமிழ் சேனல் இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் சேனல் எல்லாமே லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க. அவர் வீட்டுல இருந்து எந்திரிச்சிட்டாரு, அவர் வந்து பாத்ரூம் போனாரு, அவர் பல்லு வளர்க்குறாரு, அவர் குளிச்சிட்டாரு, அவர் டவலை தொடச்சிட்டு இருக்காரு அப்படின்னு வித் பிஜிஎம்மோட எல்லா சேனல்லும் இவர் வந்து எங்காவது வெளியில போறாருன்னு சொன்னா அந்த மாதிரி டெலிகாஸ்ட் பண்றாங்க. கொஞ்சமாவது யோசிங்க, இவர் என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது. ஒரு சினிமா ஸ்டார், அவ்வளவுதான். அவருக்கு பின்னாடி ஃபேன்ஸ் பேஸ் இருக்கு. பல மசாலா படங்கள் நடிச்சதுனால ஒரு என்ன சொல்றதுனா ஒரு கற்பனைக்கு எட்டாத ஒரு சைக்கலாஜிக் ப்ராப்ளம் அது. அந்த ப்ராப்ளத்தினால அந்த ப்ராப்ளத்தை வந்து இந்த டிவிக்காரங்க என்ன பண்றாங்கன்னா டிஆர்பின்ற விஷயத்து மூலமா அறுவடை பண்றாங்க. அப்போ எல்லாருமே அதை பார்க்குறாங்க. அப்போ டிஆர்பி ஏறுது. அப்போ விஜய் வந்து எல்லாத்துக்கும் ஃபோக்கஸ் வைக்கிறாங்க. விஜய் இப்படி பண்றாரு, அங்கே உட்கார்றாரு, இப்படி திடீர்னு எந்திரிச்சாரு, அங்கே காரை நிற்க வச்சு அங்கே ஒன்றுக்கு போனாரு. இப்போ இதெல்லாம் முக்கியமா? அப்போல்லாம் நீங்க வந்து கேட்கலையே, என்னடா நாட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு உண்மையிலேயே நாட்டில் இருக்கிற பிரச்சனையை பற்றியெல்லாம் அக்கறை இருந்ததுன்னா இந்த தற்கூரி தொண்டர்களுக்கு அன்னைக்கு கேட்டிருக்கணும். அன்னைக்கு 42 உயிர்கள் வந்து செத்தப்போ அந்த மாதிரி என்ன மாதிரி அலப்பறைகள் பண்ணீங்க? அப்போ ஏங்க இந்த மாதிரிலாம் பண்றீங்க? அப்படி பின்னாடியே வண்டி எடுத்துன்னு ஓடுறான், கீழே விழுறான், சாவுறான். அப்போ ஏன்டா இந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்க வேண்டியது தானே. நேராக பொதுக்கூட்டம். இப்போ நான் கூட கலந்துக்கணுங்க. போன மாதம் வந்து சென்னைக்கு போனேன். சென்னைக்கு போய் ஒரு கருத்தரங்கத்தில் கலந்துக்கினேன், மாநாடு. அந்த மாநாட்டில் அண்ணன் திருமா வந்திருந்தாரு, திருமுருகன் காந்தி வந்திருந்தாரு, அப்புறமா வந்து பல தலைவர்கள், பல பேச்சாளர்கள், அம்மா அருள்மொழி வந்திருந்தாங்க. இப்படி பல பேர் வந்திருந்தாங்க. நம்ம இவர் வந்து கண்டக்ட் பண்ணார், மனோஜ் அதர்மம் மனோஜ் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாரு. பல பேர் வந்திருந்தாங்க. அப்போ என்ட்ரன்ஸ்ல ஒருத்தரை பார்த்தேன், விசிகாவினுடைய முக்கியமான பொறுப்பில் இருக்கிற அண்ணன் செல்லத்துறையை பார்த்தேன். அவரை பார்த்து அவர்கிட்ட மட்டும்தான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். மற்றபடி நான் பார்க்கணும், எனக்கு இருக்கிற கியூரியாசிட்டி, எனக்கு இருக்கிற ஆர்வம், அவங்க மேலே இருக்கிற ஒரு பற்றில் நான் போய் முண்டி அடிக்கணும்னு நினச்சிருந்தா எல்லாருக்கிட்டே நான் ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பேன். அப்போ அண்ணன் திருமா கிட்டவே என்னால் வந்து அந்த விஷயத்தை நான் ரிசீவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் தவிர யார் யார் என்ன பேசுகிறாங்க அப்படின்றத கேட்கறேன்னு தவிர, அப்போ என்னுடைய மைண்ட் செட் அந்த மாதிரி இருக்கு. அப்போ அண்ணன் திருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி போயிட்டு நான் இங்கேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லியிருக்கலாம், மனோஜ் கிட்ட பேசியிருக்கலாம். ஆனால் நான் தூரத்துலேருந்து பார்த்துட்டு வர்றேன். அப்போ என்னுடைய மைண்ட் செட் இருக்கு, என்னுடைய அரசியல் புரிதல் அந்த மாதிரி இருக்கு. அப்போ அந்த மாதிரி அவங்களுக்கு இல்லை. அதுதான் என்னுடைய பிரச்சனையே. அப்போ நீங்க நாட்டு மக்களுக்காக ஒரு விஷயத்த சன் டிவி இது பண்றான்னா அவனுக்கு டிஆர்பி தேவைப்படுது. அது டிஎம்கே ஆதரவான ஒரு இது கிடையாது. ஆக்சுவலி எல்லா விஷயத்தையும் பேசுறாங்க. இதே மாதிரி ஜெயலலிதா ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ ஜெயலலிதா பத்தி பேசிட்டு இருந்தாங்க. மோடி வந்தா லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க. இப்போ வந்து அந்த சன் டிவின்றது வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்ற ஒரு டிவியா தான் நான் பாக்குறேன். ஆனா ஒரு சார்பு இருக்கு. அதனால வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா தற்கூரி தம்பிகள் வந்து தொடர்ந்து சன் டிவி வந்து பிளான் பண்ணி பண்றாங்கன்னா பண்ணுவாங்க, அதை தான் பண்ணுவாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி நீங்க என்ஜாய் பண்ண நீங்க இப்போ நீங்க கதறாம நீங்க அரசியல் புரிதலோட நீங்க என்ன பண்ணணும்னா இந்த விஷயத்துக்கு வந்து இதை அண்ணன் வந்து தவிர்த்திருக்கலாம், இதை வந்து கரெக்ட் பண்ணிருக்கலாம், அண்ணனுக்கு வந்து அட்வைஸ் பண்றதோ மற்ற வேலையை நீங்க பார்க்கலாம். அதுதான் நான் சொல்லிக்கிட்டு வர்றது. உங்களுடைய புகழ, அதாவது உங்களை புகழற மாதிரி பல மீடியாக்கள் பேசுறப்போ மற்ற பிரச்சனைகளை மறந்துடுறீங்க. அப்போ இப்போ வந்து மீடியா கேள்வி கேட்கிறப்போ இந்த மீடியாக்கெல்லாம் இதே வேலை, எங்க அண்ணனை இது கார்னர் பண்றதுதான் வேலை, எங்க அண்ணனுக்கு ஒண்ணுமே தெரியாது, ரொம்ப பாவம் அவரு அப்படின்னு பேசிட்டு இருக்கிறது முதல்ல நிறுத்துங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்களுடைய ஒய்ஃப் எலெக்ஷன் டைம்ல இந்த விஷயத்தை எழுப்பியிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க.
இது எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான விஷயம். தனக்கு ஒரு பெயின் இருக்குதுன்னு சொன்னா அந்த பெயினை வந்து வெளிப்படுத்துறதுக்கு தனக்கான பிரச்சனையை வந்து சொல்றதுக்கான உரிமை இந்தியாவில் இருக்கிற எல்லா குடிமகன்களுக்கும் உண்டு, குடிமகளுக்கும் உண்டு. அப்போ நீ வந்து குடும்ப வன்முறை பண்ணுவ, குடும்பத்துல வந்து தனிமைப்படுத்துவ, என்ன வேணா பண்ணுவ. ஒரு நடிகையோட ஒரு அதாவது நீங்க சட்டப்படி பிரியாமலே இன்னொரு நடிகையோட நீ வந்து வெளியில எல்லாம் போவ. ஆனா எதுவுமே நான் கேட்காம எலெக்ஷன் முடியட்டும், அவர் வந்து முதலமைச்சர் ஆகட்டும், முதலமைச்சர் ஆகிட்டு உட்கார்ந்த பிறகு அப்புறம் பேசிக்கலாம்னு சொன்னா இவங்க கரெக்டான மியூச்சுவல் இருக்காங்களா? அப்போ எந்த நேரத்துல இந்த மாதிரி பிரச்சனை எழுப்பணுன்றது அவங்களுடைய விருப்பம். அது அவங்களுக்கு உள்நோக்கம் கூட இருக்கலாம். அவர் முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்ல உள்நோக்கம் இருக்கலாம். ஆனா அவங்க பிரச்சனையை அனுபவிச்சிருக்கிறாங்கல்ல. அப்போ சட்டம், இது சட்டத்தின் ஆட்சி, இது சட்டத்தின் நாடு, எல்லாருமே சட்டத்துக்கு முன்னாடி சமம் அப்படின்ற பட்சத்துல அவருடைய மனைவி வந்து இந்த விஷயத்தை எந்த நேரத்துல எழுப்பணுன்றது உங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு அறிவு நாணயம் இருந்திருந்தா இதை நீ கேட்க மாட்டீங்க. இப்போ இதே விஷயம் வந்து உங்க குடும்பத்துல அதாவது எல்லாருமே நீங்க அண்ணன் சொல்லிடுறீங்க அவரை. அப்போ மாமா மச்சான் கிடையாதா? யாருக்கும் எனக்கு புரியல. இப்போ எல்லாருமே அண்ணன் சொன்னா இப்போ உறவு வந்து இப்போ அந்த தொண்டர்கள் இப்போ ஒரு பொண்ணை ஒரு பையனை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு என்னன்னு கூப்பிடணும்? அண்ணன் கூப்பிடணுமா? அப்போ அந்த பையன் என்ன கூப்பிடணும்? அண்ணன் கூப்பிடணுமா? அப்போ ஏதாவது மாமா மச்சா உறவு இருக்குல்ல. இப்போ ஏற்கனவே தாய் மாமா சீரியல்லாம் வேற அறிவிச்சிருக்கிறாரு. அப்போ மாமா மச்சா உறவும் இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, அதாவது உங்களுடைய அக்காவுடைய புருஷன் இந்த மாதிரி பண்ணா நீங்க சும்மா இருப்பீங்களா? அதாவது குடும்ப வன்முறை பண்ணும்போது அப்பவும் நீங்க சும்மா இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு சைக்கலாஜிக்கலா ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அப்போ இந்த மாதிரியான ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளத்தை பல பேர் வந்து வீடியோ மூலமோ இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா திருத்தினாதான் நீங்க திருந்துவீங்க, அந்த பைத்தியத்திலிருந்து வெளியில் வருவீங்க. அதுக்காக தான் சொல்றேன், அங்க அவருடைய மனைவியுடைய உரிமை அது. அவங்க எந்த நேரத்துல வேணா போடலாம். இது சட்டப்படி எந்த தவறும் கிடையாது. ஆனா விஜய் பண்றது சட்டப்படி பல தவறுகள். அவங்க நிஜமாவே குடும்ப வன்முறை பண்ணியிருக்கிறாருன்னு ப்ரூஃப் ஆனா ஜெயில தூக்கி போடுவாங்க. இதுதான் வந்து உண்மை. அதனால தற்குறிகளா இருக்கிற தம்பிகள் புரிஞ்சுக்கணும், எந்த டைம்ல வந்து ப்ராப்ளத்தை ரைஸ் பண்ணுன்றது அவங்களுடைய ரைட்ஸ். அது அவங்களுடைய ரைட்ஸை கேட்கறதுக்கு எந்த தற்குறிகளுக்கும் அருகதை கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. எல்லாம் பெரிய பெரிய சினிமாவில் நடிச்சாங்க. ஒரு நடிகை கூட சொல்றாங்க, அண்ணி நீங்க இப்படி பண்ணியிருக்க வேண்டாம் அண்ணி அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு சாதாரண ஒரு சட்டத்தில் ஒரு அறிவு தெரிஞ்சிருந்தாவே போதும். எந்த நேரத்தில் எந்த விஷயத்த நம்ம வந்து உரிமை இருக்கு சட்டத்தில் அப்படின்னு பேசலாம். சரி, வேற விஷயம். அதாவது அவருடைய மனைவிக்கு நீங்க நாமினேஷன் பண்ணி பூத்துல நீங்க அந்த நாமினேஷன் பண்ணி அடுத்து நாளைக்கு தான் எலெக்ஷன் சொல்லியிருந்தாலும் அப்போ கூட அவங்க ரைஸ் பண்ணியிருக்கலாம். அப்போ இன்னும் நல்ல வேடிக்கையா இருந்திருக்கும். அப்போ எல்லாரும் அந்த நேரத்தில் வந்து விஜய் பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஏன் ஃபர்ஸ்டே ஆரம்பத்திலேயே வந்து கட்சி அறிவிச்சா அப்பவே பேசியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்காதா? அப்போ எந்த நேரத்துலன்னு சொல்றது இந்த படிச்ச தற்கூரிகளுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு சட்டத்துல இடம் இருக்கு. இன்னொரு விஷயத்துக்கு அவருடைய மனைவியை திமுக இயக்குகிறது, பின்னாடி இருந்து புஷ் பண்ணுது, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க. அப்பதான் வந்து விஜயுடைய பர்சனல் இதை வந்து சொல்லி அவருடைய இமேஜை வந்து டேமேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு பல குற்றச்சாட்டு சொல்றாங்க. அதாவது இதுக்கு பின்னாடி டிஎம்கே தான் இருக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு டெத்துக்கு போனாங்களாம், அப்போ பார்த்து பேசினாங்களாம். இவங்களுடைய கான்ஸ்பிரசி தியரிக்கு வந்து ஒரு அளவே இல்லை. 42 பேர் செத்து போனப்போ என்னென்ன சொன்னானுங்கன்னா, மோசமா வந்து ஒரு கட்டுக்கதை, அதாவது சினிமாத்தனமா இவங்க மைண்டுக்குள்ள வந்து ஒரு சினிமாத்தனம் வந்து உள்ள பூந்துருக்கு பிரெயின்குள்ள. அப்போ என்ன வேணா யோசிப்பானுங்க, கண்டபடி யோசிக்கிறானுங்க. சரி விடுங்க. அதாவது இந்த விஷயத்துக்கு வரலாம். அதாவது டிஎம்கே வந்து அவங்களை இயக்குது அப்படின்றாங்க. இதுக்கு ஆதாரபூர்வமா அதாவது எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது. ஆனா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு என்னன்னா, ஏன் அரசியல் பண்ணாதான் என்ன? அரசியல் பண்ணட்டும். நீ வந்து அடுத்து முதலமைச்சர் ஆகும் நீ சொல்ற. அப்போ டிஎம்கே இங்க வந்து 5 வருஷமா கட்சி ஆட்சியில் இருக்காங்க. அவங்க மேல வந்து பெருசா வந்து ஆன்டி இன்கம்பன்சி இல்ல. அடுத்து அவரை தான் முதல்ல வருவார் அப்படின்ற நம்பிக்கையில் இருக்கிறாங்க. இந்த டைம்ல வந்து நீ வந்து இந்த மாதிரி ரசிகரை தற்கூரி கூட்டத்தை கூப்பிட்டு வந்து நீ ஓட்டை பிரிச்சுன்னு சொன்னா பிஜேபிக்கு ஆதரவு பண்ணும்போது அப்போ உன்னை ஏன் பர்சனல்ல வந்து சங்கீதாவை ட்விஸ்ட் பண்ணி பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? அரசியல்னு வரும்போது இப்போ சங்கீதா வந்து வெளிப்படையா சொல்லணும், என்ன டிஎம்கே தான் இயக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ டிஎம்கே உடைய முகம் வந்து கிழிக்கப்படும். இப்போ சங்கீதா அந்த மாதிரி சொல்ல வைங்க, நீங்க போய் பேசுங்கடா. ஆனா அது கிடையாது. சங்கீதா வந்து டிஎம்கே இயக்குதுன்றானுங்க. எல்லா வீடியோவில் இதே தான் பேசிட்டு இருக்கானுங்க தற்கூரி பசங்க. அது என்ன சொல்றேன்னு சொன்னா, டிஎம்கே இயக்கினாலும் அது தவறு கிடையாது. அரசியல் வந்துட்டு போருக்கு இன்னைக்கு பிஜேபி எவ்வளவு கீழ்த்தரமான அரசியல் பண்றானுங்க. அவன் உள்ள வர்றதுக்காக திருப்பரங்குன்றன்னு ஒரு ஏரியா, ஒரு ஜட்ஜி அவரு
அவர் அம்மன் கோயில் பூசாரி மாதிரியே இருப்பார். அவர் ஜட்ஜி மாதிரி இருப்பார். ஜட்ஜின்னா அவங்களுக்கு ஒரு தோற்றம் வரும் இல்லையா, நல்ல கோட்டு போட்டுக்கின்னு நல்ல மாதிரி அவர் மிடுக்கா இருப்பார். அந்த ஆளை பாருங்க, நீங்க ஒரு ஜட்ஜை பாருங்க, திருப்பரங்குன்றத்தில் தீர்ப்பு கொடுத்தாரு, அம்மன் கோயில் பூசாரி மாதிரியே இருப்பார் அவரு. அப்படிப்பட்ட ஒரு ஜட்ஜி என்ன பண்றாருன்னா, ஒரு கலவரத்தை உண்டாக்கி இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு கலவரத்தை உண்டாக்கி அதன் மூலமா ஓட்டு கன்சல்டேஷனை பண்ணி அது மூலமா பிஜேபிக்கு ஆதரவா செயல்படுறாரு ஒரு ஜட்ஜி. யாருன்னு உங்களுக்கே தெரியும், பேரை விட எனக்கு சொல்லதுக்கு பிடிக்கல. சரி, அதாவது இவ்வளோ கேவலமா அரசியல் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி நம்ம ஆட்டுக்குட்டி இருந்தார். ஆட்டுக்குட்டி என்ன பண்ணிச்சு? ஆட்டுக்குட்டி வந்து ஒரு பெண் பல விஷயம் பண்ணிச்சு. அது பத்திரிகையாளரை திட்டுச்சு, என்னென்னவோ பண்ணிச்சு. சட்டை போட மாட்டேன், செருப்பு போட மாட்டேன், ஜட்டி போட மாட்டேன்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தது. ஆனால் அதுக்கு முன்னே ஒரு விஷயம் வந்து, ஒரு பெண்ணு வந்து ஒரு ஸ்கூலில் படிக்குது, கிறிஸ்டின் ஸ்கூலில். அந்த ஸ்கூலில் வந்து அங்கே இருக்கிற சிஸ்டர்ஸ்னால, அவங்களுடைய சித்தி அவங்களுடைய அப்பாவனால வன்முறையினால தற்கொலை பண்ணிக்கின்னு செத்துருது, தற்கொலை பண்ணிக்குது. ஆனால் மதம் மாற்றம் சொன்னாங்க, அந்த பெண்ணை கட்டாயம் மதம் மாற்றம் சொன்னதுனால அந்த பெண்ணு அதை அக்செப்ட் பண்ணாமல் தற்கொலை பண்ணிக்கிச்சின்னு சொல்லி ஒரு எவ்வளோ கேவலமாக ஒரு அரசியல் பண்ணானுங்க. அந்த ஃபோனு டெலிகாஸ்ட் கூட ஆயிருக்கு, அவங்க உரையாடல். அதாவது அந்த பிஜேபி சங்கி அண்ணாமலைக்கு பேசுறது, ஆட்டுக்குட்டிக்கு பேசுறது. அப்போது இவ்வளவு கீழ்த்தரமாக ஒரு விஷயத்தை பண்ணி இன்னைக்கு வந்து மத கலவரத்தை உண்டாக்கி இங்கே பிஜேபி என்ட்ரி ஆகிறதுக்கு துடிக்கிறப்போ, நீங்கள் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில், அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது உங்களுக்கு இருக்குது, அதுக்கு தனியாக வீடியோ போடலாம். உங்களுக்கு வந்து மிக மோசமான எஸ்ஐஆரை பற்றி பேச மாட்டீங்க, மிக மோசமாக நடந்த கவின் ஆணவ படுகொலை பற்றி பேச மாட்டீங்க, இங்கே நடக்கிற பல பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் பற்றி பேச மாட்டீங்க. ஆனால் குறிப்பாக வந்து டிஎம்கேக்கு எது டேமேஜ் ஆகுமோ, இப்போ சார் யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அதுக்கப்புறமா வந்து லாக்அப் டெத்தில் நடந்த விஷயத்துக்கு இதெல்லாம் வந்து ஒரு எல்லா ஸ்டேட்லேயும் சம்பவங்கள், ஒரு குற்ற சம்பவங்களுக்கும் டிஎம்கேவே ஆர்கனைஸ் பண்ணி டிஎம்கேவே வந்து அந்த கட்சியே வந்து நடத்தி ஒரு ப்ராப்ளத்தை நடத்துதுறான்னு சொன்னால், இப்போ இது பிஜேபி நடத்தலையா, திருப்பரங்குன்றத்துக்கு பின்னாடி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு மத கலவரத்தை தூண்டுற மாதிரி, ஒரு ஜாதி கலவரத்தை தூண்டுற மாதிரி இந்த மாதிரியான ஒரு கட்சியே பண்ணுறது தான் நம்ம தடுக்கணும். இப்போ எஸ்ஐஆர்ன்னு சொல்லிட்டு இப்போ ஞானேஷ்குமார்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து எலெக்ஷன் கமிஷனேவே என்ன பண்ணுறாரு, கரெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. கரெக்ட் பண்ணி வச்சு பிஜேபி வந்து எந்தெந்த விதத்தில் வந்து அவங்களுக்கு சாதகமாக எல்லா விஷயத்திலும் செயல்பட்டு அவங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு, அதாவது பிஜேபிக்கு யாரெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்களோ அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்களெல்லாம் ஓட்டர் சைட்லேருந்து நீக்கிறது. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவ்வளோ ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய உரிமை, அது இந்திய குடிமகனுடைய உரிமை ஓட்டு போடுறது. அப்போது பிஜேபிக்கு ஓட்டு போடுறதுனால ஏதோ ஒரு சாக்கு சொல்லி அவன் குடிமகன் கிடையாதுன்னு சொல்லிட்டு நீக்கிறது. அப்போது இது எவ்வளோ மோசம். அதுக்காக டிஎம்கே வந்து எவ்வளோ வேலை பார்த்தாங்க. அப்போ நீ எதுவுமே வேலை பார்க்க மாட்டேன், நீ வந்து முதலமைச்சர் ஆகிடுவ. அப்போது இது எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால், டிஎம்கே வந்து சங்கீதாவை இயக்கினாலும் தவறு கிடையாது. நீ வந்து அதை எதிர்த்து நின்று இந்த விஷயத்தில் வந்து சங்கீதாவுடைய மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கிறாங்க, நான் அவங்களுக்கு எந்த வித துன்புறுத்தலும் பண்ணல, நான் ஒரு நல்ல மாதிரியான கணவனாகவே இருந்திருக்கேன், ஒரு அப்பாவை இருந்திருக்கிறேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது தற்குறிகளுடைய தம்பிகளுடைய வேலையும் சரி, விஜயுடைய வேலையும் இதுதான் கடமை. அப்போ டிஎம்கே பண்ணுதரான்னு சொன்னால் அவங்க பண்ணதான் செய்வாங்க. இதுதான் வந்து உண்மை. இப்படி விஜய் பிரச்சனை வந்து போயினுக்கிறப்போ இடையில வந்து நம்ம சாட்டை துரைமுருகனுடைய வீடியோ ஒன்று பார்த்தேன், செம்ம காமெடியாக இருந்தது. அவர் முழுக்கவே டிஎம்கே காரணம் மாறி என்ன பண்ணிக்கிறாருன்னு சொன்னால், டிஎம்கேவுக்கு வந்து முட்டு கொடுத்துன்னு இருக்கிறாரு. இப்போ டிஎம்கே வந்து எந்த அளவுக்கு வந்து தன்னுடைய பர்சனல் விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணாங்க அப்படி இப்படின்னு சொல்லி. யாரு? நம்ம சாட்டை. அதாவது சங்கி சீமானை வந்து இன்டைரக்டா இந்த வீடியோ பார்க்கும்போதே எனக்கு புரிஞ்சு போச்சு, இது வந்து ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய். அதாவது விஜய்க்கு எதிராகவும் வீடியோ போட்ட மாதிரி இது, அண்ணனையும் வந்து சைடு கேப்ல வந்து இடிச்ச மாதிரி இருக்கு. நம்ம அண்ணன் சீமா அப்படி சாட்டை துரைமுருகன் என்னதான் பண்ணாருன்னு தெரியல. இந்த வீடியோவை கேளுங்க. அதாவது டிவிகேவை அட்டாக் பண்றன்ற பேர்ல அண்ணன் சீமானே வந்து டேமேஜ் பண்ணி வச்சிருக்கு இந்த சாட்டை துரைமுருகன். கேளுங்களேன். கலைஞரை பத்தி பேசுறாரு. கடைசியில அரசியல் ரீதியான அழகிரிக்கும் ஸ்டாலினுக்கும் மோதல் ஏற்பட்டுச்சு, அது வேற. ஆனா ஆரம்பத்துல எல்லாரும் பயங்கர பாட்டிங்க. அவரு நல்ல குடும்ப தலைவர்னு சொல்றாங்க. தமிழக தலைவர் நல்ல மிகச்சிறந்த குடும்ப தலைவர். ஏன்னா அந்த குடும்பத்துக்காகவே உழைச்சது, குடும்பத்துக்காகவே எல்லாம் பண்ணவர். அப்ப அந்த குடும்பத்தோட பெரிய எமோஷனல் அட்டாச் ஆகுது. அப்படிதான் எம்ஜிஆர் அவருக்கு குழந்தை கிடையாது, ஆனா ஜானகியோட உறவினர்களை தன் குழந்தையா பாவிச்சார். இப்போ திராவிட தலைவர்களை பத்தி புகையிறாரு இந்த சாட்டை.
சாட்டை வந்து எம்ஜிஆர், கலைஞர் இவங்கெல்லாம் வந்து தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களே, அவங்களுக்கு வந்து மனைவி இருக்கலாம், துணைவியார் இருக்கலாம், வேற மாதிரியான உறவு இருந்தாலும் யாருமே அவங்க வந்து கஷ்டப்படாம பார்த்துக்கினாங்க அப்படின்றது சாட்டை வந்து சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து கேளுங்க. வெளிப்படையா ஜானகி அம்மாவுக்கு தெரியும், அதிமுக கட்சிக்காரங்க எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும். ஆனா ஜானகி அம்மாவை எந்த இடத்துலயும் எம்ஜிஆர் கொடுக்கல, அம்மையார் ராணிய அண்ணாதுரைக்கு கொடுக்கல, தயாளமான ஐயா கலைஞர் கருணாநிதி கொடுக்கல, யாரும் யாரையும் விட்டு கொடுக்கல, யாரும் யார் மீதும் விவாகரத்து கேட்டு வழக்கு கூட நீதிமன்றத்தில் பாயிண்ட் டேமேஜ் பண்ணிட்டாரு, எங்களை பிசிக்கலா டேமேஜ் பண்ணாரு, பணம் தரல, அவர் திருமணம் கடந்த உறவில் இருக்காரு அப்படிங்கிற வார்த்தையை யாரும் பதிவு பண்ணல. ஆனாலும் அவர்கள் மீது விமர்சனம் இருக்கு. திருமணம் கடந்த உறவில் இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு அக்கா வந்து தொடர்ந்து ரீல்ஸ் போட்டுன்னு இருந்தாங்க. யாருன்னு உங்களுக்கு தெரியும், நம்ம நொன்ன மேல தொடர்ந்து வந்து வீடியோ போட்டுருக்காங்க. அப்போ நீங்க நாம் தமிழர் கட்சியில ஒரு பெரிய பொறுப்புல இருந்துக்குன்னு இப்போ உங்களுக்கு அந்த வடிவேலு சொல்ற மாதிரி இந்த ஞாபகம்லாம் வந்துட்டு போகாது இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவார் வடிவேலு. சும்மாவா இந்த ஞாபகம்லாம் அப்பப்போ வந்துட்டு போகும்ல அப்படின்ற மாதிரி சாட்டை துரைமுருகனுடைய அந்த ஜாம்பிகளுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது தான் அண்ணன் வந்து எந்த அளவுக்கு யோகியன், தான் அண்ணனை பத்தி இப்போ வந்து வந்துட்டு போவாது அந்த பிரச்சனையை பத்தி. அப்போ தான் அண்ணன் வந்து ஒரு அதிபராக அவர் துடிக்கிற ஒரு அண்ணன் இந்த மாதிரியான வேலை பண்ணி ஜெயிலுக்கு போய், அதாவது கோர்ட்டு வாசல மிதிச்சு அந்த லேடி கிட்ட, அந்த நடிகை கிட்ட மன்னிப்பு கேட்டு தான் வந்தது அந்த வழக்குல. அப்போ நீ வந்து இந்த விஷயத்தெல்லாம் பேசுற அளவுக்கு உங்களுக்கு எந்த பேசாம போடாம வீடியோ போடாம விட்டுரு. அப்போ நீ வந்து டிவிகேவை விஜய் அட்டாக் பண்றேன்னு சொல்லிட்டு உங்க அண்ணன் வந்து சந்து சிரிச்சுது. உங்க அண்ணன் பண்ண வேலையே அந்த லேடி வந்து எத்தனை வீடியோக்கள், ஒரு லட்சக்கணக்கான வீடியோக்கள் இருக்குது சமூக வலைதளங்கள்ல. அப்போ திருமணம் கடந்த உறவு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அந்த பெண்ணை பல முறை வந்து கருக்கலைப்பு வந்து பண்ணி அந்த பெண்ணை வந்து என்ன சொல்றது மிக மோசமா விமர்சனம் பண்ணி நடு வீதியில வந்து சொல்லி, இப்போ உனக்கு இந்த வீடியோ அவசியமா சாட்டை? தன்னுடைய அண்ணனுடைய அந்த கேஸ் வந்து நினைவு வந்துட்டு போவாத சாட்டை உனக்கு? இது எதுக்குடான்னு சொன்னா, நீங்க பேசுறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது இந்த நாம் தமிழ் கட்சி இந்த விஷயத்த பத்தி விஜய குறை சொல்றதுக்கு. அப்போ விஜய் வந்து இந்த விஷயத்துல நீங்க யார ஒண்ணா பேசுங்க, ஆனா நாம் தமிழர் கட்சிக்காரன் மட்டும் யாரை குறை சொல்றதுக்கு இந்த விஷயத்துல அருகதையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயுடைய தொண்டர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். அவங்க திருப்பி கேளுங்க, டேய் நாம் தமிழர் கட்சிங்களா, நீங்க வந்து இந்த கேஸை பத்தி பேசாதீங்களா அப்படின்னு சொல்லி. இதோட மிக கேவலமானவன் நம்ம அண்ணன் சீமான். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ முடிச்சாங்க, சந்தில் வந்து இந்த வீடியோ தம்பிச்சுங்க, அதனால இதை கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நினைச்சேன் நான். இந்த சாட்டை வந்து பற்றி பேசணும், நம்ம அண்ணன் வந்து சீமானுடைய புகழை வந்து இன்னும் கொஞ்சம் பரப்பணும் அப்படின்னு தோணுச்சு. சரி, ஓகே, சரிங்க, வீடியோவை வந்து முடிக்கலாம். பல விஷயங்கள் பேசியிருந்தேன். அதாவது விஜயுடைய தம்பிகள், விஜயுடைய தொண்டர்கள், அவங்க வந்து ஒரு சில விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் வந்து கிளாரிட்டி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது கொஞ்சம் மனசு வச்சு கொஞ்சம் என்னதான் இவர் பேசியிருக்கிறார் அப்படின்னு ஒத்து பார்த்தீங்களன்னா, கொஞ்சம் மனசு விட்டு கொஞ்சம் இன்வால்வ் பண்ணி இந்த விஷயத்த கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் ஏதாவது தவறா பேசியிருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மொத்தமா விஜயோடைய மனசுல என்ன இருக்குதுன்னு சொன்னா, நமக்கு ஒரு கட்சி வந்து ஒரு தேசிய கட்சி, அதாவது பிஜேபின்ற ஒரு கட்சி வந்து பின்னாடி இருக்குது. அதாவது இந்த டிஎம்கேவை உடைக்கிறதுக்கு, டிஎம்கேவை வந்து ப்ராப்ளம் பண்ணுறதுக்கு நம்மள டூலாக யூஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஏன் வந்து டிஎம்கேவை வந்து தாக்கி நம்ம ஒரு இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு விஜய் யோசிக்கலாம். ஆனால் உங்களுடைய முடி, உங்களுடைய இது என்ன சொல்லுவாங்க, ஜிட்டுன்னு சொல்லுவாங்க, உங்களுடைய தலை முடிய ஆந்திரா சைடில் ஜிட்டுன்னு சொல்லுவாங்க, பிடிச்சி வச்சிருக்கான். இந்த 42 பேர் வந்து இறந்த விஷயம், ஒரு சில விஷயங்களை வந்து பிஜேபி சும்மாவே விடமாட்டான். அன்னைக்கு ஸ்டாலின் வந்து அந்த மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணவங்களை உள்ளத்துக்கு போட்டிருக்கலாம். அதுக்கப்புறமா விஜயம் வந்து கோர்ட்டு கூப்பிட்டுருக்கலாம். 42 உயிர்கள் பலியானதுக்கு அப்புறமா ஸ்டாலின் அவர்கள் வந்து உங்களை சாதாரணமாக விட்டதிலும் ஒரு அரசியல் இருக்கு. பிஜேபி, அதாவது இவங்க சிபிஐ அது இதுன்னு போட்டு உங்களை வேற விதமாக பண்ணியிருக்கலாம். ஆனால் இவங்களும் வந்து உங்களை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. அப்போ டிஎம்கே அரசியல் பண்ணுறதுக்கும் பிஜேபி அரசியல் பண்ணுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. எவ்வளோ அரசியல் போயிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தற்குறித்தனமா விஜய் தான் வந்து இந்தியா தான் வந்து விஜய் இப்படின்னு நம்ம விஜய்க்காக வந்து பல விதமாக வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் அரசியல் தெளிவோட ஒரு விஷயத்தை அணுகுனா நல்லா இருக்கும். தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணின்னு பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.